கிராமத்து மக்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மக்களே, 26/1/2026 அன்று லோயாலா இஞ்ஞாசியார் வாட்ஸ்அப் குரூப்பில் ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு பேப்பரு அனுப்பியிருப்பேன். அந்த பேப்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நான் கிராமத்தினுடைய சார்பாக நான் பேசக்கூடியதை யார் வேணாலும் பார்த்துக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் 4/10/2023 அன்று நடைபெற்ற கிராம கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் விபரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரிக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, 7ஆம் தேதி அன்று அன்னை செபஸ்டியானுடைய மகன் எனக்கு கால் பண்ணாப்புல. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு யாருன்னு தெரியாது, வெறும் நம்பர் தான் வந்துச்சு. பேசும்போது அவர் மங்கின குரலில் பேசினார். எனக்கு யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ நான் செபஸ்டியான் மகன் சொல்லியிருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சிருப்பேன். இக்னிசியஸ் அப்போ நான் கேட்டேன், ஊரில் எத்தனை பேர் இக்னிசியஸ் இருக்கேன், யாருப்பா அப்படின்னு கேட்டேன்னா சரியாக எனக்கிட்ட விவரம் சொல்லலை. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த ஆலய சொத்தை அடமானம் வாங்கின இக்னேசியஸா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னு எனக்கு பெரிய சந்தேகமாக ஆகி போச்சு. நீங்கள் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பேப்பா, உன்னை பற்றி எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, நான் தெரிஞ்சுக்கலப்பா உன்னை பற்றி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சொத்தை அடமானம் வாங்கினு இல்லைன்னு சொன்னோன்னே, என்னப்பாப்பா நம்ம ஊரில் எத்தனை இக்னேசியஸாக இருக்காங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுல்ல கேட்டேன். ஒரு 2-3 பேருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு. அப்போ சொன்ன உடனே சரி, அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் கற்காத்தக்குடி சொந்தங்கள் குரூப்பு வாட்ஸ்அப்பில் என்னை பற்றி ஒரு நிர்வாகிகளை தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவித்தது நீங்கள் தானப்பா அப்படின்னு கேட்டேன். நான் தெரிவிக்கலை அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஊருக்காரங்க பொய் பேசுகிறது மாதிரிக்கே பேசுகிறாங்க, எல்லா பேரும் பொய் பேசுகிறாங்கன்னா நம்ம என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இந்த மாதிரிக்க போடலை அப்போ எனக்கு வாட்ஸ்அப் இருக்கப்பா அப்படின்னு அனுப்புங்க பார்ப்போங்க அப்படி. சரி அனுப்புகிறேன்னு சொன்னால் அனுப்புன்னு கடைசியில் என்னன்னு பார்த்தா, ஆனால் ஆக்சுவலாக அந்த ஆள் அவர் என்கிட்ட சொல்கிறதுல நான் நோக்கடாகி போயிருக்கேன், நான் தெரியாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் ஆகிப்போச்சு, நான் எதையும் கண்டுக்கிறல, ஊரில் சொல்கிறத தான் நான் கேட்டுக்கிறேன், வேறு நான் எதையுமே எனக்கு தெரியாது அப்படின்னாப்புல. சரி, அப்போ நானும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், அப்போ இந்த இக்னேசியஸையும் இவங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க, ஊருக்காரங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க ஊருக்கு அப்படின்னு நினச்ச உடனே இப்போ சொன்னாப்புல இக்னேசியஸு, இப்போ பத்திரத்தில் இப்படிலான்னு அப்படின்னா பத்திரத்தில் 1000 இருக்கும் அப்படின்னாப்புல. என்னப்பா பத்திரத்தில் 1000 இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே அதோட சரிப்பா பேச்சை நிறுத்திக்கலாம்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். திரும்ப டக்குன்னு நான் என்ன ஒன்று பத்திரத்துக்கு நகலுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி பத்திர நகலை எடுப்பேன். அதில் 15க்கு 15 பேஜ், 15க்கு 15 பேஜ். இந்த 14வது பேஜும் 15வது பேஜும் அதுக்கு முன்னாடி 2 பேஜ் இருக்குது, அதை அப்புறம் பேசுவோம். இப்போ எனக்கு பெரிய ஒரு சிரிப்பும், இந்த கிராம மக்களை இப்படிலாம் ஏமாற்றிருக்காங்களே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அப்போ இதில் ஒரு 14 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த இதில் பேஜ் 15 கடைசி பக்கம் அதில். ஆனால் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸினுடைய எந்த ஒரு முத்திரையோ கியூஆர் கோடோ எதுவுமே இல்லை, இணைச்சிருக்கு பத்திரத்தில். 14 பேர். அதில் எனக்கு தெரிஞ்ச பேரை படிக்கிறேனே. இந்த ஃபஸ்ட்டு பேராக இருக்கிறது ஜெயபால் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து சேகர், அதுக்கடுத்து மெல்கியூ சுசி, அதுக்கடுத்து சுவர்ணா இஞ்ஞாசி, அதுக்கடுத்து இந்த கையெழுத்து ஒரு பத்திரத்தில் பார்த்துருக்கேன் அந்தோணி, அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பிலிப்பு, அதுக்கடுத்து இனிக்கோ அப்படின்னா எந்த இனிக்கோன்னு எனக்கு தெரியல, இப்போ கோயிலுக்குள்ளே வேலை செய்கிற இனிக்கோவா என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து சவரிமுத்து அப்படின்னா வெள்ளியமுட்டு சவரிமுத்தா என்னன்னு தெரியல, தடக்கடையமுட்டு சவரிமுத்தா என்னன்னு தெரியல, ரைட்டு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அண்ணே மரிய சிங்கராயர். மரிய சிங்கராயர்னா அவங்க அப்பா பேர் அந்தோணி, மரிய சிங்கராயர், ரைட்டு. டி பன்னீர்செல்வம்
அண்ணே தேவதாஸ் பன்னீர்செல்வம் சின்ன ஆள். அருள் பிரபாகர் யாருன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. அதுக்கடுத்து 12வது ஆள் சி அப்படின்னு எஸ்ஸில் நீட்டமாக கையில் போட்டிருக்காப்புல. எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சீனா செல்லையா மகனாக இருக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம், அது தெரியல. அதுக்கடுத்து பி தமிழ் எழுதியிருக்காள் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் பிரிட்டு மகனாக இருக்கும். அதுக்கடுத்து மச்சான் மைக்கேல். இவ்வளோ பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. 14 பேர் இந்த சிறப்பு கூட்டம். இது வந்து என்ன கூட்டம்? கிராமத்தினுடைய சிறப்பு கூட்டம். அடுத்த பேஜ். இதில் அடுத்த பேஜில் இருக்கிறது தான் முக்கியமான சமாச்சாரம். இது மக்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லோயலா இஞ்ஞாசியார் குரூப் நீங்கள் எல்லோரும் ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போயிருப்பீங்க. அதில் இருக்க விஷயத்தில் நான் இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இஷ்டம்னா தெரிஞ்சுக்கங்க, இஷ்டமில்லையே நான் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பு கிராம கூட்டம் 4/4/10/2000 அந்த 14 பேர் நடந்த கூட்டத்தில் இது போட்டிருக்காங்க. சிறப்பு கிராம கூட்டம் 4/10/2023 புதன்கிழமை இரவு 9:15 மணிக்கு அம்பலார் பிரதிநிதி திரு ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது. நல்ல மக்கள் கவனிச்சுக்கலாம். இதில் 14 பேர் கலந்து கொண்டனர். அந்த 14 பேர் தான். இக்கூட்டத்தில் பெருவண்டல் கண்மாயில் போடப்பட்டிருக்கும் சாலைக்கு வடபுறம் உள்ள கோவில் நிலத்தில் சுமார் 50 சென்ட் இடத்தை நமது ஊரைச் சேர்ந்த திரு செபஸ்தியான் மகன் இக்னேசியஸ் என்பவருக்கு பங்கு போட, பெட்ரோல் பங்கு போட லீஸுக்கு 20 வருடம் விட அது எதுவும் சரியாக எனக்கு தெரியல, விட வாடகைக்கு விட லீஸுக்கு 20 வருடம் வாடகைக்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. அது என்ன அழிஞ்சு தெரிஞ்சிருக்கு. சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா லீஸுக்கு விட சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய வாடகையாக மாதம் ரூபாய் 10,000 கோவிலுக்கு கிடைக்கும் என்பதால் அனைவரும் முழு மனதோடு கொண்டோம். பத்திரம் போடும் பொழுது சரியாக போடும்படியும் ஒவ்வொரு 5 வருடத்திற்கு ஒரு முறை வாடகை உயர்த்தப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோவில் நிலம் சுமார் 50 சென்ட். நல்லா மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 50 சென்ட் இடத்தை நமது ஊரைச் சேர்ந்த செபஸ்தியான் மகனுக்கு 20 வருட காலத்திற்கு அடமானம் வைக்கிறாங்க. மாத வாடகையாக ரூபாய் 10,000. மாத வாடகை 10,000 கோவிலுக்கு கொடுக்குறாங்க. போடும் பொழுது என்ன, பத்திரம் போடும் பொழுது இங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது. சரியாக போடும்படியும். அப்போ பத்திரம் போடும்போது சரியாக போடாமல் கோல்மால் பண்ணி போட்டு, இதுக்கு முன்னாடியெல்லாம் கோல்மால் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க. நல்லா தெரியுது. எப்படின்னா இதை ஒரு போடுறாங்க, சரியாக போடணும் என்னென்னா, அப்போ தவறாக போடலாம், தவறாக போட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, அப்படித்தான் அர்த்தம். சரியாக போடும்பொழுது சரியாக போடும்படியும் ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் ஒரு முறை வாடகை வசூல் பண்ணும்பொழுது சரி முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. இப்போ இதில் ஒரே ஒரு இடையில ஒரு இதை மட்டும் கொண்டு வந்துடுறேன். 50 சென்ட் நம்மளுக்கு. ஆனால் இதில் கையெழுத்து போட்டிருக்காங்க யார் அப்படின்னா, ஜெயபால் பிலிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிலிப்பு, மச்சான் மைக்கேலு, மெர்க்யூர் சுசி, ராஜேஷ் கையெழுத்து மாதிரி தான் இருக்குது, ராஜேஷ்னு நினைக்கிறேன். அடுத்து இனிகோ, இன்னாசி, அந்தோணி, அருள் பிரபாகர், எனக்கு யாரும் தெரியல, டி பன்னீர்செல்வம். இதில் ஏன் சேகர் கையெழுத்து போடல? அதில் கூட்டத்தில் கலந்துருக்காப்புல, 14 பேரில் சேகர் இருக்காப்புல, பிரசன்ன இருக்காப்புல. இந்த பத்திரம் போடுறதுல ஏன் இல்லை? எனக்கு சந்தேகம் வருது. இப்போ சந்தேகம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பெரிய கோல்மால் பண்ணி வச்சுருக்கிறது தெரியல.
அடுத்து நல்லா பாருங்கள், இந்த இதுதான் அந்த பத்திரம். அந்த பத்திரம் பாருங்கள், இதுதான் அந்த பத்திரம். இந்த பத்திரத்தில் இந்த 1வது பாராவில் அந்த ஃபஸ்ட்டு பேஜிலேயே கடைசியில் 1வது பேராவில் அந்த சொத்து எவ்வளவு எழுதி கொடுக்குறாங்க, எப்படி லீஸுக்கு எவ்வளோ எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏர்ஸ் 53.85, தட் இஸ் ஏக்கர் 1 சென்ட் 33. நல்ல மக்கள் புரிஞ்சுக்கங்க. எங்கே சந்தேகம் வருது? இங்கே தான் சந்தேகம் வருது. 50 சென்ட்டுக்கு தான் இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை கிராம மக்கள்கிட்ட இதுவே பெரிய தப்பு. இது கிரிமினல் குற்றம். ஆலய சொத்தை எவனும் விற்கிறதுக்கோ, அடமானம் விற்கிறதுக்கோ, தானம் பண்ணுறதுக்கோ எவனுக்கும் அதிகாரம் இல்லை. எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அவன் என்ன பதவியாக இருந்தாலும் எவனுக்குமே அதிகாரம் இல்லை. அதுவே தப்பு. ஆனால் அதுலேயும் பாருங்கள், இவங்க சொல்லி ஏன்னா தெரியாமல் கூட கையெழுத்து கொடுப்பாங்கல்ல மக்கள். தெரியாமல் இவங்க கையெழுத்து வாங்கிட்டு 50 சென்ட்டுக்கு வாங்கிட்டு இவங்க எவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்க? 1 ஏக்கர் 33 சென்ட் எழுதி கொடுக்குறாங்க. இந்த பத்திரத்தை பற்றி அடுத்து பார்ப்போம். அடுத்து இதை பற்றி உங்களுக்கு நான் இதில் போடுறேன், லோயலா இக்னேசியஸ் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன். அந்த வாட்ஸ்அப்பை பிரித்து எடுத்து பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். இதில் எனக்கு ஒரு சந்தேகம், பெரிய சந்தேகம் ஏற்படுறதுக்கு சேகர் இதை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. ஒன்று. இன்னொரு சமாச்சாரம் இதில் என்ன அப்படின்னா, இந்த மேற்கொண்டு இருக்கக்கூடிய 4 பேர்கிட்ட ஏன் கையெழுத்து வாங்கலை? ஏன் அவங்க மறுத்தாங்களா? போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அல்லது நீங்களாம் வேண்டாம், ஏன்னா அவங்க பசங்க யாராவது சத்தங்கத்தான் போட்டுருவாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எங்களுக்கு சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க பிள்ளைய நம்மளோட சண்டைக்கு வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கள மற்ற 4 பேரை விட்டுட்டீங்களா? எனக்கு அது தெரியலை. நீங்கள் உண்மையிலேயே நல்ல மனசோடு இருந்திருந்தால் அந்த 4 பேரையும் சேர்த்து வாங்கியிருக்கணும். உங்களுக்கு கெட்ட புத்தி இருக்குது அதில். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. சரி, அதை அப்படியே பார்த்தோம்னாலேயுமே எவ்வளவு? ஒரு 50 சென்ட்டுக்கு 10,000 ரூபா வாடகை. நீங்கள் இந்த பத்திரத்தில் 1000 ரூபா வாடகை. எவ்வளவுக்கு? மொத்தம் 1 ஏக்கர் 33 சென்ட்டுக்கும் 1000 ரூபா வாடகை. யாருக்கு கொடுக்கணும்? இன்னாசிக்கு கொடுக்கணும். ஏன் இன்னாசிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பத்திரத்துக்குள்ளே ஒன்று இருக்குது, பட்டா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் நான் போடுறேன், அப்புறம் நான் பார்த்துக்கலாம். அந்த பட்டா இருக்கிறதுனால தான் இந்த 1000 ரூபாயை இன்னாசிக்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காப்புல. எந்த இன்னாசி? சூவண்ணா இன்னாசி, சூசையுடைய இன்னாசிக்கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காப்புல. இது கோயில் சொத்து இவங்க சொன்னது. இங்கே சரி, மொத்தம் 1 ஏக்கர் 33 சென்ட்டுக்குமே 1000 ரூபா. இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? 50 சென்ட்டுக்கு 10,000 ரூபா. அப்படின்னா 1 ஏக்கர் 33 சென்ட்டுக்கு 26,600 ரூபா மாத வாடகை. பத்திரம் எந்த மாதம் போட்டிங்க? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 10வது மாதம்தான். ஒப்பந்தம் 4ஆம் தேதி. அதே 10வது மாதம்தான். 4ஆம் தேதி போட்டுட்டு 16ஆம் தேதி அன்றைக்கி பத்திரம் போட்டிருக்கேன். 4ஆம் தேதி ஒப்பந்தம் போய் 16ஆம் தேதி. அதில் ஒரு அரை மாதம் எடுத்துக்காங்க. இதுலேருந்து இன்றைக்கி இந்த மாதம் முடியுது. ஆக மொத்தம் எத்தனை மாதம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சபட்சம் 27 மாதம். 2 வருஷம் 3 மாதம் ஆகுது. 2 வருஷம் 3 மாதம் 27 மாதம். 27 மாதத்துக்கு 26,600 ரூபா வீதம். 27 மாதத்துக்கு 7,99,824 ரூபா கோயிலுக்கு வருமானம் வரணும். நீங்கள் போட்ட இந்த ஒப்பந்த பிரகாரம், இவ்வளவு காசு இப்போ 7,99,000. அப்போ 8 லட்சமும் வைங்களே, அங்கிட்டு கொஞ்சம் 824 தான். இல்லைன்னா 824 கழிச்சிக்கோங்க. 99,000, 7,99,000. அல்லது அங்கே சில்லறையாக இருக்குது, அதை சேர்த்துக்கங்க. 8 லட்சம். இந்த 8 லட்சம் வாடகை இது ஆலயத்துக்கு வர வேண்டியது. நீங்கள் போட்ட ஒப்பந்த பிரகாரம் நான் சொல்கிறது ஆலயம் வர வேண்டியது. இப்போ இது வாடகை ஆலயத்துக்கு வந்துச்சா வரலையா? வந்திருக்கும். ஆனால் ரொம்ப ரோசக்காரவங்களாச்சில், ரொம்ப கரெக்டாக நடக்கிறவங்கள. நான் பேசுகிறது பூரா பொய் இல்லை, இவர் பேச வர்றது பூரா பொய்ன்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். நீங்கள் நான் பேசவே இல்லை, எனக்கு பேசவே விளைவிங்க ஆளாலுமா. இதுக்கு அண்ணே பிரிட்டு தான் தலைமை, மச்சான் மைக்கேல் துணை தலைமை. இவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இவர் பேச வர பூரா பொய்ன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் மண்டையாட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. ஒரே ஒரு பொய் நீ நிரூபிச்சிரு. ஒரே ஒரு பொய் நான் பொய் வச்சுருக்கேன்னு சொல்லு.
ஒரு பொய்யே நான் பேச மாட்டேன். ரெக்கார்டு இல்லாமல் பேசவே மாட்டேன். இப்போ புரிஞ்சு வச்ச மக்களே, இப்போ இதில் வந்து எவ்வளவு வரணும்? 8 லட்சம் ரூபா நம்ம கோயிலுக்கு வாடகை இதுவரை வந்திருக்கணும். வந்துச்சா? இதை யார் இப்போ இந்த இதில் போட்டிருக்க கையெழுத்து போட்டவங்க? இந்த ஒப்பந்தத்தில் 10 பேர் கையெழுத்து போட்டிருக்கீல்ல? சேகர் அதில் சார்ஜி கையெழுத்து போட்டுருக்காப்புல, அதை அப்புறம் பார்த்துக்குருவோம். இப்போ இந்த மீதி இருக்க ராஜேஷ் தான் வந்து என்கிட்ட வந்து ஏமம் கேட்டு போனாப்புல. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துருக்கேன், அந்த ரெக்கார்டு பூரா வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதில் மெல்கூர் சிசி ஒன்று சொல்லிப்பாப்புல. என்ன சொல்லிப்பாருன்னா, கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் என் சமூகத்தினரும் அவருக்கு சமூகம் இருக்காங்க. அவங்களுக்கு சமூகம் யார்? இந்த 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 10 பேர். இதில் இப்போ ராஜேஷ் இதில் கையெழுத்து போட்டாலும் ராஜேஷ் இல்லைன்னு ராஜேஷ் அப்போ தான் இது அவருடைய சமூகம் சேர்ந்தவர். இதில் ராஜேஷை வந்து கையெழுத்து போட்ட எல்லாரும் சேர்த்துக்கிட்டா 11 பேராக வச்சுக்கிடுவோம். என் சமூகத்தோட என்னை கண்டிக்க வந்தாங்களாம். அன்னைக்கு கண்டிச்சாங்களாம். நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன்? உங்களை வந்து சண்டை ஓட்டனா? என்ன கண்டிச்சாங்களாம் வந்து. ஏன்னா அன்றைக்கி ராஜேஷ் வந்து என்ன, இது உங்களுக்கு தேவையா? இந்த அவமானம் தேவை? எனக்கு ஒரு அவமானமே இல்லைடா, நல்லா புரிஞ்சுக்கங்கடா. உங்களுக்கு வாய் இருந்துச்சு, நீங்கள் பேசுங்க. நாத்தம் முடிச்ச பயிலுங்க, நாத்தந்தனமாக பேசுனீங்க. எனக்கு என்ன இருக்குது? நான் தப்பு பண்ணி தான் ஒரு தப்புன்னு நான் ஒன்று நான் சொல்கிறேன். நான் பேசுனது இல்லையோ, நான் செஞ்சு ரெக்கார்டு இல்லையோ, ஒரே ஒரு தப்பு நீங்கள் சொல்லிடு. ஒரே ஒரு தப்பு நீங்கள் இப்படி பேசுனியே, இப்படி பண்ணியேன்னு சொல்லு. ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சுருக்கேன். அனைத்தும் நீ அவதூறுன்னு போட்டிருக்காயில்ல, நீ சொன்னதுக்கு பூராத்துக்கும் நான் எதிர்கட்டு தாக்கல் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீ நீ வந்து உன்னை கிராஸ் பண்ணி முடிச்சாச்சா, நான் ப்ரூஃப் அஃபிடவிட் போடும்போதே நான் எத்தனை லட்சம் உங்கள் மேலே எதிர்கட்டு போடுவேன்னு அதில் சொல்லுவேன். அப்போ நீங்கள் பார்த்துக்குவீங்க. உங்களுக்கு காப்பி இஷ்யூ பண்ணுவேன்ல, அப்போ நீங்கள் பார்த்துக்குவீங்க. பாருங்கள், நீங்கள் இப்போ வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இன்னும் நல்லா வேற வந்துடுங்க. வராமல் இருந்தால் எதிர்கட்டு போட முடியாது. வந்துடுங்க. நீங்கள் வந்தால் தான் உண்மையை பூரா நான் என்கிட்ட ரெக்கார்டை பூரா நான் கோர்ட்டில் போட முடியும். நீதிமன்றத்தில் தான் உங்களையெல்லாம் வந்து சந்திக்க முடியும். வேறு எங்கேயும் சந்தித்து உங்களோடையெல்லாம் யாரும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் பேசுகிற பூரா பொய். ஆரம்பத்துடனே எடுத்த உடனே இவர் பேச வர்றது பூரா பொய்ங்கிறேன். நான் என் பேசவே விடலை, நான் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் அவங்களாம் பேசிக்கிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. ரைட்டு, பேசிட்டோம். அது சொந்த விஷயம். என்ன அட்டாக் பண்ணாங்க, அது என்னென்னமோ பண்ணாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். அதெல்லாம் இருக்குது, கோர்ட்டில் இருக்குது, வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்கும், வரட்டும். ஆனால் இப்போ இந்த பேப்பர் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மக்களே, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த பத்திரத்தில் எப்படி கோல்மால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்த பேப்பர் விஷயமாக நான் அடுத்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு வந்தால் இந்த 10 பேர் தான் பதில் சொல்கிறோம். இதில் கையெழுத்து போட்டிருக்கல 10 பேர், இதில் பதில் சொல்கிறேன். ஏன்னா 10 பேர் மேலேயும் தான் போடுவேன். இந்த 8 லட்சத்துக்கு 10 பேர் மேலே தான் போடுவேன். ஏன்னா இன்னும் எத்தனை மாதம் ஆகுதோ அத்தனை மாதம் சேர்த்து போடுவேன். அப்போ நீங்கள் வாடகை வரணும்ல, அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. ஏன் அந்த 4 பேரை விட்டியே? அந்த 4 பேர் ஏன் விட்டியே? அப்போ அவங்க மறுப்பு சொல்லியிருக்காங்களா? நான் மறுப்பு சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களுடைய பிள்ளைமார்களுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு அவங்களை சேர்த்தா சிக்கல் வந்தோம்னு விட்டுருக்கீங்க. நீ எந்த சமூகம்? இது என்ன நல்ல சமூகமா? இதில் கையெழுத்து போட்டிருக்க, இந்த 10 பேர் கையெழுத்து போட்டிருக்கல, நீங்கள் எல்லாம் யோக்கியர்களா? இந்த 10 பேரும் யோக்கியர்களா? சொல்லுங்கள். எல்லார் மேலேயும் குற்றம் இருக்குது, எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டுக்கான பேப்பர் வச்சுருக்கேன், ஆதாரம் வச்சுருக்கேன். நீங்களே தான் எல்லோரும் சேர்த்து இழுத்து சேர்த்து சொல்லிருக்கீங்க. இந்த அந்தோணி ஒரு விஷயத்தில் வரவே இல்லை, அவனை அந்தோணியவும் சேர்த்து போட்டு எழுதி பேப்பர் எழுதி விட்டு இப்போ கொடுத்துருக்கேன். வரும், பேப்பர் வரும், பார்ப்போம். அதனால் இந்த பணம் கட்டிடுங்க. இதில் கையெழுத்து போட்ட 10 பேரும் நீங்கள் விற்றவர் யாரோ, வாங்கினவர் யாரோ, வாங்கினவருக்கு பத்திரம் தான் பேசணும். அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்காக இந்த பையன் ஜோசியா மயன் என்ன எனக்கு வேண்டாம்னா, நீ வேண்டியவனாக இருந்தாலும் வேண்டாம் இருந்தாலும் நான் ரைட்னு பேசுகிறாள் தான். அவனுக்கு 1000 ரூபாய்னாலே நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. அவன் 1000 ரூபா மணிக்கு கட்டிட்டு போமே. இப்போ வர வேண்டிய காசு எவ்வளோ? 27 மாதம் 27,000 ரூபா கட்டிட்டு போயிடுறேன். ஆனால் மீதி 8 லட்சம் ரூபாயில் நீங்கள் மக்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எதுவும் ஒரு சமூகமாக, எதுவும் கொல்லக்கூட்ட சமூகம், ஒரு சமூகமா உங்களுக்கு? நாங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க? எந்த சமூகத்தை சேர்ந்த? நாங்கள் நல்லவர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் கொள்ளையடிக்கிற கும்பல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதுதான் ப்ரூஃப் பண்ணுது இந்த ரெக்கார்டு.
சரி, இதை பற்றி அடுத்து எங்கே நான் இது பற்றி வழக்கு போடுவேன், அடுத்து இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க. உங்கள் சாய்ஸில் விட்டுறேன். எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆலயத்துக்கு நீங்கள் போட பிறகு பணம் வரணும். எனக்கு ஆலயத்துக்கு நீங்கள் போட்டியில்லை, மக்களை ஏமாற்றி கையில் வாங்கினீங்கல்ல, ஒன்று இதில் ஏமாற்றி தான் இதில் கையில் வாங்கி இதை 10 பேர் எல்லோரும் மனஸ்பூர்வமாக இருக்கேன். இதில் 2-3 கிரிமினலோட வேலை செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு பிளான் போட்டது 2-3 பேர் கிரிமினலாக வேலை செஞ்சு, யார்? சேகர், மெல்கி சுசி, இன்னாசி, பிலிப்பு, இவங்க கிரிமினலாக இந்த பிளானை பண்ணி மக்கள்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கேன். அதாவது வெளிச்சத்துக்கு வந்துடணும், ரொம்ப நாளைக்கு ஓடாதுல்ல உண்மை. இது அன்னை பிரிட்டோக்கெல்லாம் தெரியாது, இவன் ராஜேஷுக்கெல்லாம் தெரியாது. ராஜேஷ் தெரியுமா என்ன தெரியல. ஏன்னா அன்றைக்கி கூட்டமாக தெருவில் போகும்போது நம்ம பேசிட்டு போனோம்லே சொன்னால 50,000 10,000 50,000 10,000 தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியுமா? 1000 ரூபா அப்படின்னு தெரியுமா? அது தெரியல, தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒன்று கையில் போட்டிருக்காங்க. சமுதாயம் சரி, ரைட்டு மக்களே. அடுத்த லோயலா இக்னேஷியஸ் குரூப்பில் இந்த ஆவணத்தை நான் போட்டேன், நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நான் போட்டுட்டேன், எதுக்காக போட்டேன்னு உங்களுக்கு தெரியும், நீ குழப்பத்தில் இருப்பீங்க. அதனால் இந்த ஆவணத்தை பற்றி நான் சொன்னேன். இந்த ஆவணம் என்ன பேசுது, ஏது பேசுது. நீங்கள் என்றைக்குமே ஒரு பேப்பர் கொடுக்கும்போதோ ஒரு கூட்டம் போடும்போது அதாவது நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லபடியாக நடங்க. எல்லோரும் மக்கள் நல்லா இருக்கணும் தானே இருக்கோம். ஏன்னா கோயிலுக்குள்ள நுழைய, நான் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னா யாருமே கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது. அப்புறம்னா என்ன அர்த்தம்? அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணும், எது செய்யணுங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. கூட்டத்தில் எதை பற்றி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தோடு பேசுங்க. போதும், அடுத்து பார்த்துக்குறோம். நன்றி.